பாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முழு தேங்காய்னா 2 மூடி தேங்காய், அதை திருவி இருக்கேன். ஒரு 2 பெரிய பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பவுலில் வந்து நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ, இது வந்து பெரிய பவுலாக இருக்கலாம், சின்ன பவுலாக இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ 2 கப் தேங்காய் இதுக்கு திருவின தேங்காய்க்கு 1.5 கப்பு சர்க்கரை. இதுதான் வந்து ஸ்வீட்டோட ப்ரொபோர்ஷன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கேஷ்யூ, இது தேவைன்றவங்க யூஸ் பண்ணலாம், வேணான்றவங்க வெறும் பர்ஃபிக்கு இது 3 தான் மெயின். அப்புறம் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ. இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். அப்புறம் ஒரு 1/2 glass வாட்டர், ஆஃப்கோர்ஸ் இந்த சுகரை வந்து பால் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அந்த கடாயில லைட்டா ஒரு 2 to 3 drops கீ, அவ்வளவுதான். இந்த கீ லேசா சுட்ட பிற்பாடு நம்ம வந்து அந்த திருவி வச்ச தேங்காவை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப மைல்டு லோ ஃப்ளேம்ல வச்சு சும்மா ஒரு 2-3 வறுவல், வறுக்கிறதுனா அது நல்லா ஹீட் பண்ணணும், அவ்வளவுதான். அது ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. இப்ப பாருங்க, நான் வறுத்துட்டேன். அதாவது நீங்க வந்து ப்ரௌன் ஆகணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 minute லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே, ஏன்னா அந்த தேங்காய் திருவினது வந்து அந்த ஜூஸியா இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த ஜூஸ் நமக்கு தேவை, அப்பதான் வந்து சுகர் பாகோட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1/2 minute to 1 minute நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா போதும் லோ ஃப்ளேம்ல. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ண தேங்காய் ஒரு பக்கம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சுகர் பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பாகுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதுல ஆட் பண்றோம். இதுக்கு ஒரு 1/2 கப் வாட்டர். ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து ஒரு பவுல் ஒரு அளவு எடுத்தீங்கன்னா அதே பவுல் அளவே நீங்க வந்து சுகருக்கு பிளஸ் இந்த தேங்காய்க்கு வாட்டருக்கு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதுல 2 cups ஆஃப் இந்த கிரேட்டட் கோகனட் இருந்ததுன்னா அதுல ஒரு 1.5 கப் சுகர், ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இன்கிரீடியன்ஸ். அதுலயே அதே கப்ல ஒரு 1/2 கப் வாட்டர். இப்போ வந்து நம்ம இது பண்ண போறோம் பாகு. இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டா இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகணும். ஸோ பாகு எந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த சுகரும் நல்லா டிசால்வ் ஆகிட்டு கொஞ்சம் திக்காகணும் அந்த பாகு. ரொம்ப திக்கா பண்ணீங்கன்னா முறிஞ்சிரும். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாகு வரணும்ன்ற கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ஏலக்காவை அதுல ஆட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பாகு நல்லா திக்காயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எடுத்து வச்ச அந்த ஃப்ரை பண்ண கோகனட்டை வந்து இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம கோகனட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இந்த ஈரப்பசை வந்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும், கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த தேங்காவும் இந்த சுகர் பாகும் ஒன்னா கலக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த தேங்காவும் பாகும் ஒன்னா கலந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம இதுல கொஞ்சம் ஆட் பண்ணணும். மீன்வைல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோம். இது மெயினா வந்து கொஞ்சம் குழியான தட்டை எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுக்கிறத விட பிளேட் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி குழியான ஒரு பிளேட் எடுத்துட்டு அதுல ஒரு 2 drops கீ போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து இறக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கிரீஸ் பண்ணி வச்ச பிளேட்ல வந்து
நம்ம வந்து அதை ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேட்ல இப்படி வச்சாச்சு. இது வந்து நம்ம சூடா இருக்கும் போதே ஷேக் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும் பர்ஃபி, அப்புறம் கட் பண்ண வராது. நம்ம கட் பண்ணி வச்சிடறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைல்டா கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேல நான் இந்த கேஷ்யூ நட்டை வைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் இறுகிடுச்சுன்னா அந்த கேஷ்யூ நட் நிக்காது. ஸோ அதனால அந்த சூடா இருக்கும் போதே நான் வச்சுடுறேன். பர்ஃபி பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.